இரண்டாவது பாடத்துக்குள்ள நம்ம வந்து வருகிறோம். சரியா? இன்றைய தினம் வந்து ஒரு புதிய பாடம். ரைட், ஓகே. நம்ம பாடத்துக்குள்ளால வரலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகாரத்தை பன்முகப்படுத்தலும் அதனை பகிர்ந்தளித்தலும் தான் பாடம் வந்து இருக்கு. முதலாவது பார்ப்போம் வந்து பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அதிகாரம் என்பதன் விளக்கம் தொடர்பா பார்ப்போம். முதலாவது அதிகாரம் என்றால் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். சரியா? நம்ம பார்க்கலாம். அப்ப இங்க என்ன சொல்றாங்க வந்து அரசின் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவர்களுக்குள்ள ஆற்றல். ஒரு அரசை வந்து அரசில் உள்ள நிர்வாகத்தை மேற்கொள்வதற்காக அவர்களுக்குள்ள ஆற்றலை தான் சொல்றாங்க வந்து இங்க வந்து அதிகாரம்னு சொல்றாங்க. அப்ப ஜனநாயக ஆட்சி முறையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அதிகாரம் என்பது அரசின் ஆட்சி முறைகளை மேற்கொள்ள அரசுக்குள்ள ஆற்றல் ஆகும். அது மிக முக்கியமானது. சரியா? ஜனநாயக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அதிகாரம் சொன்னா என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அரசின் ஆட்சி நடவடிக்கையில் அந்த அரசை வந்து முறையான விதத்துல வந்து கொண்டு செல்வதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அரசுக்குள்ள ஆற்றல் அவங்களுக்குள்ள அந்த திறமைகளை தான் சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து நம்ம அதிகாரம்னு சொல்லி சொல்றோம். சரியா? இந்த அதிகாரத்தின் இறுதி உரிமை பாத்தீங்கன்னு சொன்னா பொதுமக்களிடம் உள்ளது. சரியா? பொதுமக்கள் தான் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து அந்த ஒரு அரசை வந்து உருவாக்குறதுல மிக முக்கியமான பங்களிப்பை செய்கின்றார்கள். அதான் சொல்றாங்க வந்து அதிகாரத்தினுடைய இறுதி உரிமை வந்து இந்த பொதுமக்களிடம் உள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ மக்களிடம் காணப்படும் அதிகாரம் தான் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சொல்றோம் வந்து இறைமை எனப்படும். இது மிக முக்கியமானது. அதிகாரம்னா என்னன்னு பார்க்குறோம். அந்த அதிகாரம் வந்து அதாவது அரசின் நடவடிக்கையில வந்து இலகுவான முறையில முறையான விதத்துல வந்து கொண்டு செல்வதற்கான ஆற்றல் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அதிகாரம் சொல்லி பார்க்குறோம். அந்த அதிகாரத்தினுடைய இறுதியான உரிமை வந்து யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா வந்து மக்களிடம் காணப்படுகின்றது. மக்களிடம் காணப்படும் அந்த அதிகாரத்தை என்ன சொல்றாங்க? இறைமைன்னு சொல்றாங்க. சரியா? ஆனா பார்க்கலாம். நிர்வாக அதிகாரம், அதே போல வாக்குரிமை, அடிப்படை உரிமை என்பன என்பன விடயங்கள் வந்து இதுல அடங்குறத நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா வந்து 1978 அரசியல் யாப்பின் படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இறைமை அதிகாரம் செயற்படுத்தப்படும் விதம் தொடர்பா பார்க்கலாம். சரியா? 1978ஆம் ஆண்டு யாப்பின் படித்தான் வந்து அந்த இறைமை அந்த அதிகாரம் வந்து எவ்வாறு விதத்துல வந்து செயற்படுத்தப்படுகின்றது என்பதை நம்ம நோக்குவோம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இங்க வந்து அதிகாரத்தின் வெவ்வேறு வடிவங்கள் சொல்றோம். அதாவது அரசியல் அதிகாரத்தை பத்தி சொல்றாங்க. சரியா? அதற்கு முதல் நம்ம இந்த விடயத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். அதாவது பொதுமக்களின் சட்டத்துறை அதிகாரம் அது மிக முக்கியமானது. அதே போல மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகளால் ஆளப்படும் பிரதிநிதிகளால் ஆன அந்த பாராளுமன்றத்திலும் பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பின் போது மக்களால் செயற்படுத்தப்படுதல் வேண்டும் சொல்லி இங்க சொல்றாங்க. அப்ப இங்க வந்து மிக முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா பொதுமக்களின் ஆட்சி அதிகாரத்தை பத்தி இந்த இடத்துல வந்து ஞாபகப்படுத்தப்படுகின்றது. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து இந்த நாட்டின் பாதுகாப்பு இது மிக முக்கியமானது. நாட்டினுடைய பாதுகாப்பு அதோட சேர்த்து உட்பட்ட மக்களின் நிர்வாக அதிகாரம் அதாவது மக்களால் தெரிவு செய்யப்படும் குடியரசின் ஜனாதிபதியால் செயற்படுத்தப்படுதல் ஆகும். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதியோ அதே போல பாராளுமன்றத்தில் உள்ள ஆட்சியாளர்களையோ தெரிவு செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள். மக்கள் என்ன செய்யறாங்க? வாக்குரிமை அடிப்படையில தான் அவர்கள் வந்து தெரிவு செய்கின்றார்கள். சரியா? இப்ப தெரிவு செய்யப்பட்ட அந்த குடியரசின் ஜனாதிபதியால் வந்து அந்த முறை எனது செயற்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுகின்றது. அதோட சேர்த்து பார்க்கலாம் மக்கள் நீதி அதிகாரம் அதே போல அரசின் யாப்பினால் அமைக்கப்படும் அல்லது அரசியல் யாப்பின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது ஒரு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது வேறொரு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றம். ஏன்னா நீதி அதிகாரமுடைய நிறுவனம் மூலம் பாராளுமன்றத்தால் அது வந்து செயற்படுத்தல் வேண்டும் என்று இந்த இடத்துல வலியுறுத்தப்படுகின்றது. சரியா? ரைட். அப்ப நான் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த அதிகாரத்தை வந்து என்ன செய்யறாங்க? மூன்றா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிகாரத்தினுடைய வெவ்வேறு வடிவங்கள் தொடர்பாக சொல்லப்படுகின்றது. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா அரசியல் அதிகாரம். முதல்ல பார்த்தோம். இந்த அதிகாரம் என்பது என்ன பல்வேறு வகைப்படும். அதுதான் ஒண்ணு வந்து இந்த அரசியல் அதிகாரம், மற்றது சமூக அதிகாரம், மூன்றாவது பொருளாதார அதிகாரம். ஓகேவா? முதலாவது பார்த்தோம் அதிகாரம்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம். அதிகாரத்தின் அடிப்படையில் வந்து அடுத்து பார்த்தா நிலைமை தொடர்பாக பார்த்தோம். சரியா? அடுத்து வந்து 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பின் படி இறைமை அதிகாரம் செயற்படுத்தப்படும் விதம் தொடர்பாகவும் கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். இப்ப பார்க்க போறோம் இந்த அதிகாரத்தினுடைய இந்த 3 வகையும் பார்க்க போறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த அரசியல் அதிகாரம். சரியா? இரண்டாவது பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சமூக அதிகாரம், மூன்றாவது பொருளாதார அதிகாரம்.
சரியா? அப்ப இந்த பகுதி உங்களுக்கு விளங்குச்சாமா? விளங்குச்சோ? ஓகே, ரைட். ரைட், பார்ப்போம். அப்ப இந்த அரசியல் அதிகாரம்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுல பார்க்கலாம் வந்து அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவோர் தாம் விரும்பியவாறு அதிகாரத்துக்கு உட்பட்டோரை ஆட்சி செய்யும் ஆற்றல், தமது விருப்பத்துக்கு இணங்காத போது வற்புறுத்தலும் மூலம் அடிபணிய வைக்கும் ஆற்றல். இது 2 விஷயம் சொல்லப்படுகின்றது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அரசியல் விஞ்ஞான கண்ணோட்டத்தின்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து, அதாவது அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவோர். ஏன்னா குறிப்பிட்ட ஒரு அதிகாரத்தை வந்து நடைமுறைப்படுத்துவோர் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தாம் விரும்புகின்றவாறு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது யாரு? மக்கள். ஏன்னா அதிகாரத்துக்கு உட்பட்டோரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்சி செய்தலும். அவங்க வந்து அந்த அதிகாரத்துக்கு உட்படுத்தி அவங்க வந்து ஆட்சி செய்தலும், ஆஹ் அப்படி அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அந்த அவங்களுடைய ஆற்றல் என்ன, அந்த அந்த அவங்களுடைய கட்டளைகள் அவங்களுடைய செயற்பாடுகளுக்கு விரும்பாத சந்தர்ப்பத்துல அவங்கள வற்புறுத்தி ஏன்னா வற்புறுத்தி அதன் மூலம் ஏன்னா அடிப்பணிய வைக்கும் ஆற்றல் தான் ஏன்னா அதிகாரம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப சில விடயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க, ஜனநாயக ரீதியில வந்து நடைபெறும். சில நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யப்படுகின்றது, வற்புறுத்தல் அடிப்படையிலையும் நடைபெறலாம். அதுதான் இங்க சொல்ல வராங்க. சரியா? அதாவது அரசியல் அதிகாரம்னு சொன்னா, அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது, தாம் விரும்பியவாறு அதிகாரத்துக்கு உட்பட்டோரை ஆட்சி செய்தலும். சரியா? செய்தலும் செய்யும் ஆற்றலும், அடுத்து விருப்பத்துக்கு இணங்காத போது, அவர்களுடைய அந்த குறித்த விருப்பத்திற்கு, குறித்த செயற்பாடுகளுக்கு இணங்காத சந்தர்ப்பத்துல, அவர்களை வற்புறுத்துவதன் மூலம் அடிப்பணிய வைக்கும் அந்த ஆற்றலை தான் சொல்றாங்க அரசியல் அதிகாரம் என்று சொல்கிறார்கள். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, சில இடங்கள்ல வந்து நம்ம என்ன செய்வோம், உம் குறிப்பிட்ட சொல்ற விடயங்களுக்கு நம்ம வந்து முழுமையா ஏற்றுக்கொண்டு செயற்படுவோம். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எனது குறித்த ஒரு விடயத்தை வற்புறுத்தப்படுவோம், அதாவது திணிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதைத்தான் சொல்றாங்க. சரியா? இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா சமூக அதிகாரம், இது மிக முக்கியமானது. சரியா? அஹ் அதுல பார்க்கலாம், ஒரு சமூகத்தின் வாழும் பிரஜைகள் மற்றும் சமூக இயக்கங்கள் என்பவற்றுக்கு மேலாக செயற்படுவதற்கு சமூகத்தில் உள்ள ஆற்றலை சொல்லுது. அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்தில் வாழும் பிரஜைகள் மற்றும் சமூக இயக்கங்கள் என்பவற்றுக்கு மேலாக செயற்படுவதற்கு சமூகத்தில் உள்ள ஆற்றலை தான் சொல்றாங்க வந்து இந்த சமூக அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சமூக அதிகாரம் அல்லது சமூக ரீதியான சமூகவியல் ரீதியான அதிகாரம்னு சொல்றாங்க. இதை மீண்டும் சொல்றேன், ஒரு சமூகத்தில் வாழும் பிரஜைகள் மற்றும் சமூக இயக்கங்கள் என்பவற்றுக்கு மேலாக செயற்படுவதற்காக சமூகத்திலுள்ள ஆற்றலே அதிகாரமே என்ன சொல்றாங்க, சமூகவியல் அதிகாரம் என்று இந்த இடத்துல வந்து வரைவிலக்கணம் படுத்தப்படுகின்றது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பொருளாதார அறிமுகம் அல்லது வந்து பொருளாதார அதிகாரம் பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது பொருளாதார முறை ஒன்றுல என்ன, பொருளாதார ஒன்றுல அதிகாரம் பெற்ற குழுவினரால் ஏனையோரை வழிநடத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சின்னு சொல்றாங்க. கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொருளாதார முறை ஒன்றில் அதிகாரம் பெற்ற குழுவினரால், பொருளாதார முறையில அதிகாரம் பெற்ற ஒரு குழுவினரால் ஏனையோரை வழிநடத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சி தான் என்ன சொல்றாங்க, பொருளியல் நிபுணர்களால் வரைவிலக்கப்படுத்த அறிமுகம் என்று இந்த இடத்துல வரைவிலக்கம் படுத்தப்படுகின்றது. பொருளாதார முறையொன்றில் அதிகாரம் பெற்ற குழுவினரால் ஏனையோரை வழிநடத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சியே அதிகாரமாகும். அந்த முயற்சி தான் என்ன சொல்றாங்க, இந்த அதிகாரம்னு சொல்றாங்க. அது வந்து யாரு, இந்த பொருளியல் நிபுணர்களால் என்ன செய்யுது, வரைவிலக்கணம் படுத்தப்படுகின்றது. ஓகேம்மா, அப்ப இந்த பகுதி உங்களுக்கு விளங்குச்சா? கொஞ்சம் பேசணும். அதிகாரம் என்னன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் வந்து இந்த அதிகாரத்தினுடைய 3 பிரிவுகள் தொடர்புகள் பார்த்தோம். அப்ப இந்த விடயம் உங்களுக்கு தெளிவா விளங்குச்சாமா? ஓகே, அதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். வந்து முதலாக பார்த்தோம் அதிகாரம் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது என்ன சொல்றாங்க, ஜனநாயக ஆட்சி முறையில பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகாரம் பெற்ற அல்லது அரசினுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக
அவ்வரசுக்குரிய ஆற்றல், அந்த அரசுக்கு உள்ள ஒரு ஆற்றலை தான் என்ன சொல்றாங்கன்னா வந்து அதிகாரம்னு சொல்றாங்க. அந்த அதிகாரத்தின் இறுதி உரிமையை பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் மத்தியில காணப்படுகின்றது. அதாவது மக்களிடம் தான் காணப்படுதுங்கிறது சொல்றாங்க. அப்ப மக்களிடம் காணப்படக்கூடிய அந்த அதிகாரத்தை என்ன சொல்றாங்க? இறைமை என்று சொல்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நிர்வாக அதிகாரம், வாக்குரிமை, அதே போல அடிப்படை உரிமை என்பன வந்து இதில் அடங்குவதாக வந்து சொல்றாங்க. சரியா? அப்ப இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா 1978ஆம் ஆண்டு 2வது அரசியல் யாப்பின்படி இறைமை அதிகாரம் வெளிப்படுத்தும் விதம் பற்றி நம்ம அந்த இடத்துல பார்த்துருந்தோம். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அதிகாரத்தினுடைய வெவ்வேறு வடிவங்கள், அதாவது படிநிலைகள்னு சொல்லலாம். அதாவது அதிகாரம் என்பது என்ன செய்வாங்க, அவங்க 3ஆ வகைப்படுத்துறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரம், 2வது சமூக அதிகாரம், 3வது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அதிகாரம் என்று 3 வகைப்படுத்தப்படுகின்றது. முதலாவது அரசியல் அதிகாரம் அப்படின்னு சொன்னா அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவோர், அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவோர் தாம் விரும்பியவாறு அதிகாரத்துக்குட்பட்டோரை ஆட்சி செய்யும் ஆற்றல், ஆட்சி செய்கின்ற ஆற்றல். அவ்வாறு விருப்பத்திற்கு இணங்காத சந்தர்ப்பம், அந்த குறித்த விடயங்களுக்கு மக்கள் விருப்பம் இல்லை, அதற்கு அவங்க இணங்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களை வற்புறுத்தியும் மூலம் அடிப்பணிய வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை தான் சொல்றாங்க அரசியல் அதிகாரம்னு சொல்றாங்க. 2வது பார்த்தீங்கன்னா சொன்னா சமூக அதிகாரம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் வாழும் பிரஜைகள் மற்றும் சமூக இயக்கங்கள் என்பவற்றுக்கு மேலாக செயற்படுத்துவதற்கு சமூகத்தில் உள்ள ஆற்றலை தான் சொல்றாங்க வந்து இந்த சமூக அதிகாரம் என்று சொல்றாங்க. 3வது பார்த்தீங்கன்னா பொருளாதார அறிமுகம். பொருளாதாரம் ஒன்றின் அதிகாரம் பெற்ற குழுவினரால் ஏனையோரை வழிநடத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சி, அந்த முயற்சி என்ன சொல்றாங்க, பொருளாதார அறிமுகம் என்று சொல்கின்றார்கள். அப்ப இந்த விடயம் உங்களுக்கு விளங்கிச்சுன்னு சொன்னீங்கம்மா. ஓகே, நம்ம அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். ரைட். அப்ப நம்ம இங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த அதிகாரத்தின், அதாவது இந்த அதிகாரத்தின் வந்து இறுதி உரிமை வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தான் சொந்தமானது அந்த அதிகாரத்தினுடைய இறுதி உரிமை. சரியா? அடுத்து பொதுமக்களுக்குள்ள உரிமை எவ்வாறு அழைக்கப்படும், அதை நம்ம இறைமை என்று சொல்லுவோம். நம்ம முதல்ல பார்த்துட்டோம். சரியா? இந்த இறைமை என்பதன் அடங்கும் விடயங்கள். அப்ப இந்த இறைமை என்ற விடயத்துக்குள்ள வந்து அடங்குகின்ற விடயங்கள் தொடர்பாக பார்க்கலாம். வந்து முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்சி அதிகாரம் வந்து இந்த இறைமைக்குள்ள அடங்குகின்றது. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வாக்குரிமை. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னா அடிப்படை உரிமை. இந்த 3 விடயங்கள் தான் இந்த இறைமை என்ற விடயத்துக்குள்ள அடங்கும். அதை மீண்டும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகாரத்தினுடைய இறுதி உரிமை, அந்த அதிகாரத்துக்குள்ள இந்த இறுதி உரிமை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுமக்களுக்கு தான் அந்த விடயம் இருக்கப்படுகின்றது. அடுத்து பார்க்கலாம், பொதுமக்களுக்குரிய இந்த உரிமை எவ்வாறு அழைக்கப்படணும் பார்த்தோம்னு சொன்னா அது வந்து நம்ம இறைமை என்று அழைக்கின்றோம். இறைமை என்று தான் அந்த குறித்த விடயத்தை நம்ம வந்து அழைக்கின்றோம். அப்ப அந்த இறைமை என்றால் அந்த அந்த விடயத்துக்குள்ள அடங்குகின்ற விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஓகே, நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த இறைமை என்பது அடங்கும் விடயங்கள் பார்த்தோம்னு சொன்னா அதாவது ஆட்சி அதிகாரம், 2வது வாக்குரிமை, 3வது பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை. ரைட். இதோடு சேர்த்து நம்ம வந்து அடுத்த பகுதிக்குள்ள செல்லலாம். ரைட். நம்ம அடுத்த பகுதிக்குள் வருவோம். பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விடயத்தை நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதாவது 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பின் படி பார்த்தீங்கன்னு சொன்னா இறைமை அதிகாரம் செயற்படுத்தும் விதம் தொடர்பாக வந்து அங்கே விளக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுமக்களின் சட்டத்துறை.
மிக முக்கியமானது. பொதுமக்களின் சட்டத்துறை அதிகாரம் என்ன சொல்லப்படுகின்றது? மக்களால் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளால். பொதுமக்களின் சட்டத்துறை அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளால் ஆன பாராளுமன்றத்தாலும் மக்கள் விருப்பு வாக்கெடுப்பின் போது மக்களால் செயற்படுத்தப்படும் சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு, அதாவது நாட்டினுடைய பாதுகாப்பு உட்பட மக்களின் நிர்வாக அதிகாரம் என்ன செய்யப்படுகிறது? மக்களால் தெரிவு செய்யப்படும் அதிகாரம் அதிகாரம் வந்து என்ன செய்யப்படுது? ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து பார்க்கலாம் மக்களின் நீதி அதிகாரம். மக்களின் நீதி அதிகாரம் அரசியல் யாப்பினால் ஏற்கொள்ளப்படும் நீதிமன்றம். நீதி அதிகாரம் உள்ள நிறுவனங்கள் மூலம் பார்லமெண்டத்தால் செயற்படுத்தப்படும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டதை பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகாரம் பன்முகப்படுத்தல். இது மிக முக்கியமானது. அதிகாரமானது பன்முகப்படுத்தல் தொடர்பாக நம்ம பார்ப்போம். இப்ப இந்த விடயமா உங்களுக்கு விளங்குச்சாமா? ஓகே, நம்ம அடுத்த பகுதிக்குள் போகலாம். பார்ப்போம் அதாவது அதிகார பன்முகப்படுத்தல் தொடர்பாக நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். சரியா? சரியா, பார்ப்போம். இந்த அதிகார பன்முகப்படுத்தல் என்றால் என்று பார்ப்போம். முதலா பாருங்க, இந்த அதிகார பன்முகப்படுத்தல் என்றால் என்ன அதை பார்க்கலாம். மத்திய அரசிடம் உள்ள நிர்வாக அதிகாரங்கள் சிலவற்றை பிராந்திய நிர்வாக அலகுகளில் கையளித்தலாகும். இது மிக முக்கியமானது. மத்திய அரசிடம் உள்ள நிர்வாக அதிகாரங்களுள் சிலவற்றை பிராந்திய நிர்வாக அலகுகளிடம் கையளித்தலாகும். அதாவது நிர்வாக நடவடிக்கைகளை இலகுபடுத்தும் வகையில் இது மேற்கொள்ளப்படுகின்றது. மிக முக்கியமானது. ஏன்னா மத்திய அரசிடம் உள்ள நிர்வாக அதிகாரங்கள் என்ன செய்யறாங்க? அதுல சிலவற்றை என்ன செய்யறாங்க? பிராந்திய நிர்வாக அலகுகள்ல கையளிக்கிறாங்க. இது ஏன் கையளிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது நிர்வாக நடவடிக்கைகளை இலகுபடுத்துவதற்காக, நிர்வாக நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இலகுபடுத்தி மேற்கொள்வதற்காக இந்த விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா கையளிக்கப்படுகின்றது. சரியா? அடுத்து நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த அதிகார பன்முகப்படுத்தலில் அவதானிக்கக்கூடிய இரு பிரதான விடயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? முதலாவது பார்த்தோம் எனது இந்த அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்றால் என்ன, ஏன் அந்த அதிகாரத்தை பன்முகப்படுத்துறாங்க அந்த விடயம் தொடர்பா பார்த்தோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகாரத்தை பன்முகப்படுத்தலில் அவதானிக்கக்கூடிய, நாம் காணக்கூடிய அந்த ரெண்டு பண்புகள் தொடர்பா பார்க்க போறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அதிகாரத்தை பன்முகப்படுத்தல பாத்தீங்கன்னா இந்த அவதானிக்கக்கூடிய பிரதான விடயத்தை பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? மத்திய அரசின் சட்டத்துறையால் அனுமதிக்கப்பட்ட மசோதா ஒன்றின் மூலம் அது செயற்படுத்தப்படுதலும், அதாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவ்வதிகாரத்தின் மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாகும். அதுதான் மிக முக்கியமான விடயம். சரி, அதாவது மத்திய அரசின் சட்டத்துறையினால் அனுமதிக்கப்பட்ட மசோதா ஒன்றின் மூலம் செயற்படுத்தப்படணும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறையால் அனுமதிக்கப்பட்ட மசோதா ஒன்றின் மூலம் அது செயற்படுத்தப்படுதலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை மத்திய அரசால் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும் என்பதில் இங்க சுட்டிக்காட்டப்படுகின்றது. சரியா? இதற்கு உதாரணம், அதுக்கு சிறந்த உதாரணம் அம்மா, அது ஒரு யாப்பு மாதிரிமா மசோதா. ஓகே, ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதற்கு உதாரணம் என்ன சொல்லலாம்? இலங்கையின் உள்ளூராட்சி மன்றங்கள் வழங்கப்படும் அதிகாரம். இப்ப என்ன சொல்றாங்க? எல்லா அதிகாரத்தையும் மத்திய அரசுக்குள்ளால வைத்து செய்ய முடியாது. நீங்க பார்க்கலாம். அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் காணப்படும். அதே போல பிரதேச சபை, நகரசபை இதெல்லாம் இருக்கும். ஏன்னு கேட்டா அந்த ஆட்சி அதிகாரங்களை என்ன செய்யறாங்க? பன்முகல் படுத்துறாங்க. எல்லாரிடமும் என்ன செய்ய போறாங்க? பிரித்து கொடுக்கின்றார்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. சரியா? அடுத்து பார்ப்போம் இந்த அதிகாரம் பன்முகப்படுத்தலின் விடயங்கள். இந்த அதிகாரத்தை பன்முகப்படுத்துறாங்க. சரியா? பன்முகப்படுத்தலோட என்ன விடயம் இருக்கு? முதலாவது திட்டமிடல். இது மிக முக்கியமானது.
சரியா? அதிகாரத்தை பன்முகப்படுத்தலில் மத்திய அரசு மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் வாயிலாக திட்டமிடணும். என்னென்ன விடயங்கள் நம்ம செய்ய போறோம் அதை திட்டமிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த முகாமை செய்தல், இது மிக முக்கியமானது. முகாமை செய்தல் என்பது வந்து மிக மிக முக்கியமானதா நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வளங்களை பெறல். அந்த வளங்களை பெறணும். அடுத்து என்ன செய்யணும்? அந்த வளங்களை என்ன செய்யணும்? பங்கிடணும். இது வந்து மிக முக்கியமானதா பார்க்கப்படுகின்றது. சரியா? முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த திட்டமிடுறது, இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா திட்டமிடுகின்ற விடயங்களை வந்து முகாமை செய்கின்றது. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வளங்களை பெறணும். வளங்களை வந்து அடையாளம் காண வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? அந்த வளங்களை வந்து பங்கிட வேண்டும். முதலிய பொறுப்புகளை பிரதேச மட்டத்திலான நிர்வாக நிறுவனங்களிடம், உள்ளாட்சி மன்றங்களாலும், மாகாண சபைகளிடம் என்ன செய்யுது? இந்த அதிகார பாதுகாக்கப்பட்ட அரசு அதிகார சபையாலும் கூட்டுத்தாபனங்களாலும் ஒப்படைக்கப்படும். அப்ப இந்த விடயங்கள் என்ன செய்றாங்க? இவங்க திட்டமிட்டு, பங்கிட்டு, முகாமைத்துவம் செய்து மேற்குறிப்பிட்ட அந்த பிரதேச மட்டத்தில் உள்ள நிர்வாக மன்றம், உள்ளூராட்சி மன்றமா இருக்கலாம், மாகாண சபையா இருக்கலாம், அடுத்து அரசு அதிகாரங்களுக்கு உட்பட்ட கூட்டுத்தாபனங்களா இருக்கலாம். சரியா? இந்த இடங்கள் என்ன செய்வாங்க? அதை ஒப்படைக்கின்றார்கள். இது மிக முக்கியமான ஒரு விடயமா பார்க்கின்றோம். ரைட். அப்ப அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். அப்ப பார்த்துட்டு வாரம் வந்து இந்த அதிகாரம் வந்து பன்முகப்படுத்தல் என்ற தலைப்பின் கீழ் நம்ம வந்து ஒரு சில விடயங்களை வந்து இந்த இடத்துல பார்த்து கொண்டு வருகின்றோம். ரைட். நம்ம அடுத்து பார்க்க போவோம். இந்த அதிகாரத்தை பன்முகப்படுத்த வழங்கப்படும் நிறுவனங்கள். முதல்ல பார்த்தோம், திட்டமிடுறாங்க, முகாமை செய்யறாங்க, வளங்களை பெறுறாங்க, அந்த வளங்களை என்ன செய்றாங்க? பங்கீடு செய்கின்றார்கள். பங்கீடு செஞ்சு எந்தெந்த நிறுவனங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க அதுதான் பார்க்குறோம். பாருங்க, பிரதேச மட்டத்தில் உள்ள நிர்வாக நிறுவனங்கள், அடுத்து உள்ளூராட்சி மன்றம், மாகாண சபை, அடுத்து அரசு அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்றது. விளங்குதா? இதன் ஊடாகத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னா குறித்த விடயம் என்ன செய்யறது? மேற்கொள்ளப்படும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகாரத்தை பரவலாக்க வழங்கப்படும் பல்வேறு வழிகள். அந்த அந்த அதிகாரத்தை வந்து எந்தெந்த முறையில பரவலாக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய அரசின் பணிக்குழு ஆட்சி முறையை பிரித்தல். சரியா? மத்திய அரசினுடைய பணிக்குழு ஆட்சியில பிரித்தல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உதாரணம் இளைஞர் அரசின் அதிகாரம் பன்முகப்படுத்தல் உள்ள முறை. பாருங்க, தேசிய மட்டம். இப்போ தேசிய மட்டத்தில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அமைச்சினுடைய செயலாளர் இருப்பாரு. சரியா? அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னு சொன்னா மாவட்டத்துக்கு வருது. அப்ப அந்த இடத்துல என்ன இருப்பாரு? அந்த மாவட்ட மட்டத்துக்கு பொறுப்பான மாவட்ட செயலாளர் இருப்பார். சரியா? பிரதேச மட்டத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்க சொன்னா பிரதேச செயலாளர் இருப்பாரு. அதன் அடுத்தபடியா பார்த்தீங்க சொன்னா இந்த கிராம அலுவலர் பிரிவு, கிராம சேவையர் இருப்பார். இப்படிதான் திட்டமிடப்படும். இப்ப தேசிய மட்டத்துல குறித்த ஒரு நிறுவனம் சொல்ல வச்சுக்கோங்க, அதனுடைய அந்த பிரதம செயலாளர், பிரதம அமைச்சர் இருப்பார். அந்த அமைச்சினுடைய செயலாளர் அதுக்கு பொறுப்பா இருப்பார். அப்ப மாவட்டத்துக்கு பார்த்தீங்க சொன்னா அந்த மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற, சரியா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார். ஓகேவா? கச்சேரின்னு சொல்லுவோம். அப்ப அங்க வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார். அவர் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதேச மட்டங்கள். அப்ப இந்த ஒவ்வொரு மாவட்டத்துல என்ன செய்வாங்க? கிட்டத்தட்ட 4, 5 பிரதேச செயலாளர் பிரிவுகள் இருக்கும். அப்ப அந்த பிரதேச செயலாளர் பிரிவுல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிரதேச செயலாளர் பிரிவுல வந்து கட்டாயம் என்ன செய்வாரு? ஒரு பிரதேச செயலாளர் இருப்பார். அப்ப பிரதேச மட்டத்தை வந்து அந்த பிரதேச செயலாளர் என்ன செய்வாரு? பொறுப்பு கூற வேண்டி வரும். அந்த பிரதேச செயலாளர் பிரிவுல பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட என்ன சில பிரதேச செயலாளர் மட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா 70க்கு மேற்பட்ட கிராம சேவகர் பிரிவுகளும் இருக்கும். சரியா? அந்த அந்த குறிப்பிட்ட பரப்பின் அடிப்படையில பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கிராம சேவகர் பிரிவு வந்து நிர்ணயிக்கப்பட்டு இருக்கும். அப்ப அந்த பிரதேச செயலாளர் மட்டத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க? உள்ள கிராம சேவையர் பிரிவு. அத வந்து யார் பிரதிநிதிப்படுத்துவா? அந்த கிராம சேவகர் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவார். இதெல்லாம் காரணம். அப்ப இந்த பார்த்தீங்கன்னா இப்ப தேசிய மட்டத்துல ஒரு விடயம் என்ன செய்யுது? இறுதியா வந்து கிராம அலுவலகர் பிரிவு வரையும் அது கொண்டு செல்லப்படுகின்றது. காரணம் வந்து பார்த்தீங்க சொன்னா இந்த அதிகாரத்தை பன்முகப்படுத்துறது, வளங்களை பகிர்ந்தளிக்கிறது, திட்டமிடுறது, பிரதேசத்துடைய அபிவிருத்தியை மேற்கொள்றது, இது எல்லா விடயங்களுக்கும் பார்த்தீங்க சொன்னா இந்த விடயம் இலகுவானதா இருக்கும். அப்ப இந்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சாமா? ஓகே, ரைட். அப்ப நீங்க கொஞ்சம் உங்களோட மாவட்டத்தை பார்க்கலாம். உங்களோட மாவட்டத்தில் உள்ள
மாவட்டத்தில் காணப்படக்கூடிய பிரதேச செயலாளர் பிரிவு கொஞ்சம் நீங்க தேடுங்க, எத்தனை பிரதேச செயலாளர் பிரிவு இருக்குன்னு சொல்லி. அடுத்து நீங்க இருக்கக்கூடிய அந்த பிரதேச செயலாளர் பிரிவு எதுன்னு பார்த்துட்டு அந்த பிரதேச செயலாளர் பிரிவுல பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை கிராம சேவையாளர் பிரிவு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. அப்ப இந்த அடிப்படையில் தான் தேசிய மட்டம் இருக்கும், அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மாவட்டம் மட்டம் இருக்கும், அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரதேச மட்டம் இருக்கும், இறுதியாகத்தான் நீங்க பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த கிராம சேவையாளர் பிரிவு இருக்கும். இதெல்லாம் இந்த இத்தகைய பணிகள் இத்தகைய பிரிவுகளா வந்து பிரிச்சிருப்பதற்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் அதில் தான் வந்து பார்க்கலாம். அப்ப குறிப்பிட்ட கடைசி வரைக்கும் இப்ப எல்லா பகுதியும் என்ன செய்வோம் அபிவிருத்திக்கு உட்படுத்தப்படும். ஓகேவா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கருமங்கள், அதாவது பிரதேச அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்படுறது மிக முக்கியம். பாருங்க இதுல எங்களை வந்து நகரசபை, மாநகர சபை, நகரசபை, பிரதேச சபை என்னும் உள்ளாட்சி நிறுவனங்கள் காணப்படுகின்றது. சரியா? என்ன பார்க்கலாம், மத்திய அரசின் கருமங்கள் பிரதேச அலுவலர்களில் ஒப்படைத்தல். அந்த குறிப்பிட்ட விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதேச அலுவலர்களாக. அப்ப பெரிய நகரங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மாநகர சபை இருக்கும். அப்ப கொழும்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மாநகர சபை. அதை விட கொஞ்சம் சின்ன நகரங்கள் பார்த்தீங்கன்னா நகர சபையா உள்ளடக்கப்பட்டிருக்கும். பிரதேசங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதேச சபையில உள்ளடக்கப்பட்டு இருக்கும். சரியா? இப்போ இவற்றை தான் சொல்றோம் வந்து உள்ளூராட்சி நிறுவனங்கள் செயல்பாடுன்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகார சபைக்கு உரிய அதிகாரங்கள் பிரதேச அலுவலர்களில் ஒப்படைத்தல். ஏன்னா திணைக்களம், அதாவது கூட்டுத்தாபனம் மற்றும் சபை என்பவற்றை தேவையான அதிகாரங்கள் வழங்கப்படுது. உதாரணமாக வந்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இலங்கை துறைமுக அதிகார சபை, இது வந்து அந்த அதிகாரங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது நிறுவனங்களா சபைகளாக வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். இவ்வாறு தான் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த அதிகாரங்கள் வந்து கொஞ்சம் பன்முகப்படுத்தப்பட்ட இருக்கின்ற விடயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இந்த பகுதி உங்களுக்கு விளங்கிச்சாமா? ஓகே. பாப்போம். நம்ம வந்து இந்த அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிகார பகிர்வு தொடர்பா கொஞ்சம் பார்ப்போம். அதிகாரத்துடைய பகிர்வு தொடர்பா பார்ப்போம். இதுல பார்க்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது இந்த அதிகார பகிர்வுனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது மத்திய அரசு சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை மற்றும் நீதித்துறை அதிகாரங்கள் அரசின் யாப்பின் மூலம் பிராந்திய ஆட்சியாளர்களிடம் வந்து ஒப்படைக்கப்படுதல் ஆகும். அதிகாரம் பகிர்வது என்பது யாப்பு மூலம் மட்டுமே நடைபெறும் சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகின்றார். முதலாக பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய அரசினுடைய சட்டத்துறையா இருக்கலாம், அதே போல நிறைவேற்றுத்துறையா இருக்கலாம் மற்றும் நீதித்துறை அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா அரசின் யாப்பு மூலம், சரியா, பிராந்திய ஆட்சி அலுவலர்களிடம் முதல்ல பார்த்தோம், பிராந்திய ஆட்சி அலுவலர்களிடம் வந்து ஒப்படைக்கப்படுதல், அதாவது பகிர்ந்தளிக்கப்படுதல் வந்து இங்கே வந்து இவங்க ஞாபகப்படுத்துக்கிறார். இந்த விடயத்தை நம்ம வந்து அந்த அதிகாரம் பரவலாகப்படுகின்ற விடயத்துக்குள் நம்ம வந்து இங்கே பார்த்து கொண்டு வருகின்றோம். சரியா? ரைட். நம்ம அடுத்து பார்ப்போம் வந்து மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் அலகுகள் தொடர்பாக நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அதுல வந்து பார்க்கலாம். அப்படியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அதிகாரத்தை இலங்கையின் அதிகாரத்தை பன்முகப்படுத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட உள்ள அலகுகள். அப்ப மிக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய அரசு இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட், ரெண்டாவது மாகாண சபைகள் இருக்கும், மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளூராட்சி நிறுவனங்கள் அந்த பகுதி அதில் இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞனுடைய அதிகாரங்கள் பன்முகப்படுத்தப்பட்டிருக்கின்ற அலகுகளை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மத்திய அரசின் பிரதான நிறுவனங்கள் எப்படி இருக்கு, அங்கே வந்து நிறைவேற்றுத்துறை காணப்படும், அது மிக முக்கியமானது. அதே போல சட்டத்துறை அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதித்துறை போன்ற அமைப்புகள் காணப்படுகின்றது. அப்போ நிறைவேற்றுத்துறையில் அதிகாரங்கள், அந்த நிறைவேற்றுத்துறைக்குரிய அதிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அரசினுடைய தலைமைத்துவம் இருக்கும், அந்த அரசுக்குரிய தலைவர் இருப்பார், தலைமைத்துவம் இருக்கும். அடுத்து அரசாங்கத்தின் தலைமைத்துவம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைவேற்றுத்துறையினுடைய தலைவராதல். அடுத்து வந்து ஆயுதப்படை கட்டளையிடும் தலைமையகம். இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், அந்த நிறைவேற்று அதிகாரம், நிறைவேற்றுத்துறைக்குரிய அதிகாரம் காணப்படும். சரியா? அடுத்து பார்ப்போம் வந்து சட்டத்துறையின் அதிகாரம் எப்படி இருக்கு, சட்டத்தை பிறப்பித்தல், அது என்ன சட்டமோ அந்த சட்டத்தை பிறப்பிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வரவு செலவு திட்டத்தை வந்து நிறைவேற்றுதல். சரியா? அடுத்து நிறைவேற்றுத்துறையில் கட்டுப்படுத்தல் மற்றும் பார்த்தீங்கன்னா முக்கிய
சட்ட வரைகளை முன்வைத்தலும் அதை நிறைவேற்றலும். ஏதாவது சட்டத்தை ஏற்றினால் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம், அதை வந்து முன்வைக்கிறதும் நிறைவேற்றதும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுமக்களின் குறை நிறைகளை கலந்துரையாடல். பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைநிறைகள் வந்து அந்த இடத்துல கலந்துரையாடல் சொல்லப்படுகிறது. அடுத்து பாருங்க வந்து இந்த நீதித்துறையின் அதிகாரம், அதாவது வழக்கு தீர்ப்புக்கு செய்தல். ஏன்னா வழக்கு தீர்ப்பு செய்தல் குறித்த வழக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னா தீர்ப்பு செய்வது பண்ணப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். மக்களுக்குரிய அந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகள் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு என்ன செய்யணும், அதை வந்து பாதுகாக்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டங்களுக்கு பொருள் விளக்கம் அளித்தல். அந்த சட்டங்கள் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு வந்து என்னென்ன பொருள்னு சொல்லி அதை நம்ம விளக்கம் அளிக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சட்ட வரைவுகளின் யாப்புறு தன்மையை பரிசீலித்தல். அப்ப இந்த விடயம் தான் நீங்க பார்க்கலாம் வந்து இந்த அதிகாரத்தை பன்முகப்படுத்த அழகுள்ள விடயமா நம்ம வந்து பார்க்கின்றோம். ரைட். அதோடு சேர்த்து நம்ம வந்து அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். மாகாண சபைகள் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ப்போம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம் வந்து அதாவது இந்த ஒற்றையாட்சி மற்றும் ஒற்றையாட்சியின் பண்புகள் தொடர்பான நம்ம வந்து ஒரு சில விடயங்களை வந்து பார்த்துக் கொள்வோம். சரியா? அது வந்து மிக முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல். சரியா? இதுதான் வந்து பார்க்கலாம் வந்து இந்த மத்திய அரசு, மத்திய அரசின் சட்டத்துறை, அதே போல நிறைவேற்றுத்துறை மற்றும் நீதித்துறை அதிகாரங்கள். ஏன்னா அரசியல் யாப்பின் மூலம் பிராந்திய அரசுகளிடம் ஒப்படைக்கப்பட்ட விடயத்தை நம்ம வந்து சொல்றாங்க வந்து இந்த அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் என்ற விடயத்தில் வந்து பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நவீன அரசுகள் அதிகார பங்கீடு செய்வதன் காரணங்கள். ஏன் இந்த வந்து நவீன அரசு வந்து இந்த அதிகார பங்கீடு செய்வதற்கான காரணங்கள் தொடர்பாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா வேற்றுமையில் ஒற்றுமையை கட்டியெழுப்பதற்கு. அது பார்த்தீங்கன்னா சொன்னா அரசியல் பிராந்திய ரீதியில் செறிந்து வாழும் மக்கள், அதாவது மொழி, சமயம், இனங்களை சேர்ந்த மக்களின் தனித்துவத்திற்கு மதிப்பளித்தலும் சக இனக்குழுக்களையும் எனது பொது தேசிய குறிக்கோள் ஒன்றின் கீழ் இணைத்து ஆட்சி செய்வதற்கான சமர்ச்சி ஆட்சி முறை உருவம் சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டினுடைய பாரிய பரப்பு, அதாவது விசாலமாக காணப்படும் பொழுது ஒரு மத்தியிலிருந்து நாட்டை நிர்வகிப்பது வந்து சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க. இது முக்கியமானது. ஏன்னா அதாவது நாட்டினுடைய பரப்பு வந்து அதிகரித்து காணப்படும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டை ஒரு இடத்துல இருந்து எல்லா பகுதியிலும் என்ன செய்யறது, அரசாட்சி செய்வது கடினம். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நாட்டினுடைய அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சி முறை நடைபெறுது என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து பார்க்கலாம் வந்து சமர்ச்சி ஆட்சி அல்லது இந்த கூட்டாட்சின்னு சொல்ல என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் சட்ட நிறைவேற்று, அதே போல நீதித்துறை அதிகாரங்கள் அடுத்து பிராந்திய அரசு அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்படுதல், இதுதான் நான் பார்ப்போம். அந்த கூட்டாட்சி அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சமர்ச்சி ஆட்சின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? அப்போ இந்த விட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவ்வாறு அதிகாரம் பங்கீடு செய்யப்பட்ட அரசு சமர்ச்சி அரசு அழப்படும். அல்லது மத்திய அரசின் சட்ட நிறைவேற்று நீதித்துறை அதிகாரங்கள் அரசின் யாப்பின் மூலம் பிராந்திய ஆட்சியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அரசு சமர்ச்சி ஆட்சின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த விடையை நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் கலந்துரையாடி இருக்கணும், கொஞ்சம் குயிக்காக பார்த்துட்டு போவோம். சரியா? இப்போ இதில் பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ சமர்ச்சி ஆட்சி என்றால் பார்த்துருக்கோம். அடுத்து பார்ப்போம் வந்து இந்த சமர்ச்சி ஆட்சியினுடைய பண்புகள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை பார்ப்போம். சமர்ச்சி ஆட்சி தொடர்பாக நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டேட் மூலமா பார்த்துட்டோம். அப்போ என்ன பண்புகள் பார்க்கலாம். முதலாவது பாருங்க சொல்லுவோம் வந்து எழுதப்பட்ட அரசியல் யாப்பு காணப்படும். ஒரு எழுதப்பட்ட முறையான ஒரு அரசியல் யாப்பு காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உரிய அதிகாரங்கள் என்ன செய்யும் அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். மத்திய அரசுக்கு என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு, அதே போல மாநில அரசுக்கு என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு, அந்த 2 விடயங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த யாப்புல உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அரசியல் யாப்புக்கு விளக்கம் அளிக்கும் அதிகாரம் உயர் நீதிமன்றம் ஒன்றிற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கும். இது மிக முக்கியமானது. அதாவது பார்க்கலாம் அந்த அரசியல் யாப்புக்கு விளக்கம் அளிக்கின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கின்ற
அதிகாரம் என்ன செய்யப்படுகின்றது, அந்த உயர் நீதிமன்றம் ஒன்றுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? உதாரணமா ஐக்கிய அமெரிக்காவின் சமஷ்டி நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்போ சட்டத்துறையில மேற்சபை ஒன்றின் காணப்படும். உதாரணமா ஐக்கிய அமெரிக்காவின் செனட் சபை. இப்போ சில விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு தான் இங்கே சொல்லப்பட்டு வருகின்றது. சரியா? அடுத்து பார்ப்போம் வந்து இந்த சமஷ்டி அரசினுடைய வெற்றி பெறுவதற்கான இயல்புகள் என்ன இயல்புன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்கம்மா. என்னம்மா விலங்கல பிராந்தியம்னு சொன்னாமா ஒவ்வொரு பகுதிக்கு தானே இப்ப எங்கன்னா பார்க்கலாம். முழுமையா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒவ்வொரு பகுதியை பிரிக்கிறதா பிராந்திய ஆட்சி சொல்றாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மத்திய அரசு இருக்கு தானே, மத்திய அரசு கீழே மாகாண அரசு பார்த்தோம். அதுக்கு கீழே எப்படி இருக்கு, பிரதேச ரீதியாக அல்லது வந்து எப்படி சொல்றாங்க மாவட்ட ரீதியாக ஆட்சி செய்யறாங்க தானே, அதைத்தான் இந்த இடத்த குட்டி காட்டுறாங்க. ஓகேவாம்மா? ஓகே. இப்போ நீங்க பார்க்கலாம் வந்து அமைச்சர்கள் இருப்பாங்க. இப்போ பார்லமெண்டம் இருக்கு தானே, இப்போ எல்லா விடயங்களையும் பார்லமெண்டம் மூலமாக அங்கே நிறைவேற்றப்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாகாண சபை ஒன்று காணப்படும். அப்படித்தானே, அந்த பிரதேசங்களை வந்து இலகுபடுத்தி ஆட்சி செய்யறது. சரியா? அதே போல நீங்க பார்க்கலாம் வந்து மாகாண சபை பிரதேச சபைகள் இருக்கும். கொஞ்சம் பெரிய நகரங்கள் நகர சபையா இருக்கும். சரியா? அடுத்து இந்த மாநகர சபை இருக்கும், பிரதேச சபைகள் இருக்கும். அப்ப இது ஒரு முறையாக காணப்படுகின்றது. அடுத்து மாகாணம், மாவட்டம், அதே போல பிரதேச செயலாளர் பிரிவு, கிராம செயலாளர் பிரிவு, இதுதான் சொல்ல வராங்க. ரைட். அடுத்து பாருங்க சொன்னா அந்த சமட்சி ஆட்சி ஒன்றின் வெற்றிக்கு இயல்பு பாருங்க, அரசியல் யாப்புக்கு ஏற்ப செயற்படுதல், அது மிக முக்கியமானது. அடுத்து பாத்தீங்க சொன்னா சகல இனக்குழுக்களும் தேசிய உணர்வோடு செயற்படும், உணர்வோட ஒன்றிருக்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க சொன்னா நிதி வளங்களை பங்கிடும் பொழுது நேர்மையான முறையில் மாநில அரசுக்கு வழங்கப்படும். ஏன்னா அப்ப நிதியை பங்கீடு செய்யும் பொழுது ஒவ்வொரு மாநில பகுதிக்கு என்ன செய்வது கொடுக்கப்படுகின்றார் சொல்லலாம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா சமட்சி ஆட்சிக்கு புதிய போக்கு. சரியா? சமட்சி ஆட்சி முறையில் மத்திய அரசை போன்று மாநில அரசுகளுக்கும் சமமாக மதிக்கப்படுது. ஆயினும் செயற்பாட்டு ரீதியாக நோக்கும் பொழுது மத்திய அரசு பலம் பெறுவது பொதுவான தன்மையாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுகளை வழிநடத்தும் தன்மை காணப்படுகிறது. அவ்வாறான நிலைமை தோன்றினால் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை பார்க்கலாம். இப்ப இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மாநிலம்னு சொல்ல மாட்டோம், பெரும்பாலும் மாகாணம் என்ற அடிப்படையில் தான் சொல்லுவோம். சரியா? இப்போ இந்தியா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், விளங்குதா? அப்படி பிரிக்கப்படும். பெரிய பரப்பை தான் அப்படி சொல்லுவாங்க. சரியாமா? ரைட். அடுத்து பாருங்க வந்து இந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் என்ன செய்ய மேற்கொள்ள போது மாநில அரசுகளின் விருப்பத்தை பெற்றுக்கொண்ட போதிலும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பொதுவான சட்டங்களை உருவாக்கும் போது மாநில அரசுகள் உதாசீனம் செய்கிற தன்மை பார்க்கலாம். அடுத்து அரசியல் யாப்புக்கு விளக்கம் வழங்கும் போது மத்திய அரசுக்கும் சார்பான வகையில் வந்து அவங்க அதனை மேற்கொள்ற தன்மையை வந்து பார்க்கலாம். சரியா? ரைட். நம்ம அடுத்த பகுதிக்குள் செல்வோம். ஒரு சில விடயங்கள் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த விடயங்கள் பார்த்துட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள் போகலாம். பார்க்கலாம், அது தொடர்ச்சியா பார்க்கலாம். வந்து பாருங்க வந்து அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான நிதி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய அரசின் அதிகாரம் மேலும் வலுவடையும். அதே போல மத்திய அரசின் மாநில அரசுகள் இயக்குவதற்கு தேவையான நிதியுதவிகளை பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகின்றன. அவ்வாறு நிதியுதவி வழங்கும் போது பல்வேறு நிபந்தனை அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய அரசினால் அது விதிக்கப்படுற தன்மையை நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிராந்திய அரசினால் மேற்கொள்ளப்படும் நலன்புரி நடவடிக்கைகள் என அதிகரிக்கும் போது அதன் பொறுப்புகள் மத்திய அரசின் மீது சுமத்தப்படுகின்ற தன்மையை வந்து நம்ம பார்க்கிறோம். அதோடு சேர்த்து தொடர்பாடல், போக்குவரத்து சேவைகள் மற்றும் ஏற்பட்டுள்ள பாரிய வளர்ச்சிக்கு காரணமான தொடர்புகள் துரிதமடையும். அடுத்து உலக பொருளாதார பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் வகையில பார்த்தீங்கன்னா முழு நாட்டுக்குமான பொருளாதார தீர்வினை காணும் பொறுப்பு மத்திய அரசின் மீது சுமத்தப்பட்ட தன்மையை பார்க்கலாம். சரியா? இப்போ பார்க்கலாம் அந்த பாருங்க இந்த அதிகாரம் வந்து பன்முகப்படுத்தல் தன்மையை பார்க்கலாம். பாருங்க மத்திய அரசின் ஆட்சி அதிகாரம் அது என்ன செய்யுது
நடுப்பகுதியில இருக்கு. 4வது பக்கம் பாருங்க, பிராந்திய ஆட்சி அலகு, பிராந்திய ஆட்சி அலகு, பிராந்திய ஆட்சி அலகு, பிராந்திய ஆட்சி அலகாக காணப்படுற மத்திய அரசு மையப்படுத்தி பார்த்தீங்க சொன்னா ஏனைய பிராந்திய ஆட்சி அலகுகள் காணப்படுற தன்மை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இந்த படம் மூலமா என்ன செய்யலாம், பார்க்கக்கூடியதா நம்ம பார்க்கலாம். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகார பன்முகப்படுத்தல் என்ற பகுதிக்குள்ள நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மற்றும் ஒரு படம் இருக்கின்றது, அந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் என்ன செய்யும், கொஞ்சம் ஆஹ், விளக்கம் காணப்படுது. நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ரைட், இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. இங்க பாருங்க, அதிகார பகிர்வை பாருங்க. மத்திய அரசின் சட்ட நிறைவேற்று நீதி அதிகாரங்கள் காணப்படுகின்றது. எப்படி பிரிக்கப்படுகிறது, மாநிலம் அதே போல பிராந்திய ஆட்சி அழகாக காணப்படுகின்றது. பாருங்க, மாநிலம் பிராந்திய ஆட்சி அழகாக நம்ம வந்து பார்க்கலாம். சரியா, இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்க சொன்னா இந்த அதிகாரம் என்ன செய்யப்படுகின்றது, பகிர்ந்தளிக்கப்படுகின்ற தன்மையை பார்க்கலாம். ஓகே, ரைட், நம்ம அடுத்து பார்ப்போம். வந்து ஒற்றையாட்சி தொடர்பாக பார்த்துருந்தோம், ஒற்றையாட்சியோட பண்புகள் தொடர்பாக பார்த்துருந்தோம். அடுத்து அந்த ஆட்சியினுடைய போக்குகள், அதிகார பரவலாக்கம் தொடர்பாக பார்த்துருந்தோம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒற்றையாட்சி தொடர்பாக கொஞ்சம் மேலும் சில விடயங்களை வந்து பார்ப்போம். பாருங்க, அதிகார பரவலாக்கம் என்னும் எண்ணக்கருவில் அதிகார பரவலாக்கம் என்னும் எண்ணக்கருவின் விளக்கம் பற்றி என இவ்வளையில் கட்டிருப்பீர்கள். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வாறு அதிகார பரவலாக்கம் செய்யப்பட்ட நாடுகள் என்ன செய்யுது, இந்த ஒற்றையாட்சி நாடுகள் என அழைக்கப்படுகிற தன்மை நம்ம பார்க்கலாம். அந்த நாடுகளில் நிலவும் ஆட்சி முறை ஒற்றையாட்சி எனப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ ஒற்றையாட்சி பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சில வரைவிலக்கம் என்ன செய்வது இந்த இடத்துல கூறப்படுகின்றது. அந்த விடயத்தை நம்ம வந்துங்கன்னா பார்ப்போம். பேராசிரியர் ஹர்மன் ஜே பைனர் சொல்றாரு எப்படின்னு கேட்டுக்காங்க, எல்லா வகையிலும் அரசியல் அதிகாரம் ஒரு மத்திய அதிகார பீடத்திடம் மையப்படுத்தப்பட்டிருப்பின் அது ஒற்றையாட்சி என்று சொல்கின்றார். இதுதான் வந்து பேராசிரியர் ஹார்மன் ஜே பைனர் சொல்கின்ற வரைவிலக்கமா நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப எல்லா வகையிலும் அரசியல் அதிகாரம் ஒரு மத்திய அதிகார பீடத்திடம் சரியா மையப்படுத்தப்பட்டிருப்பின் அது ஒற்றையாட்சி என்று சொல்கின்றார். அப்போ ஒற்றையாட்சி நிலவும் நாடுக்கு உதாரணமா பார்க்கலாம், இலங்கை, ஐக்கிய அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளிடம் வந்து பார்க்கலாம். இந்த விடயம் நம்ம ஏற்கனவே ஒரு சில பார்த்த விடயங்கள். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒற்றையாட்சி முறையொன்றினுடைய பண்புகள் எப்படி இருக்கும். அப்போ ஒற்றையாட்சி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒற்றையாட்சி முறையின் பிரதான பண்புகள் பற்றி அரசியல் அறிஞர்கள் சில கருத்துக்களை வந்து கூறுறாங்க. அதுல மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா பேராசிரியர் ஏவி டைசி என்பவர் வந்து இந்த ஒற்றையாட்சி தொடர்பான பண்புகள் தொடர்பாக வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றாரு. ஒரு மத்திய அதிகார பீடம் மாத்திரம் சட்டம் இயற்றும் உயர் அதிகாரத்தை கொண்டிருப்பது ஒற்றையாட்சியின் அடிப்படை பண்புன்னு சொல்றாரு. அப்ப இந்த வரவிலக்கமா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் செய்யணும், கொஞ்சம் பாடமாக்கி கொள்ள வேண்டும். அதாவது பரீட்சைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒற்றையாட்சி தொடர்பான விடயங்கள்ல வந்து நீங்க வந்து பண்புகள் தொடர்பாக ஒரு வரைவிலக்கம் கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா அது கூறிய அறிஞர்களுடைய பெயர்களோட நீங்க குறிப்பிட்டீங்கன்னு சொன்னா வந்து உங்களுக்கு வந்தான புள்ளி அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பேராசிரியர் CF அவர் சொல்றாரு வந்து மத்திய அரசின் மேன்மை நிலையும் மேலதிக இறைமையுள்ள நிறுவனங்கள் அரசியல் யாப்பின் இல்லாதிருப்பதும் ஒற்றையாட்சியில் காணப்படும் பிரதான பண்புன்னு சொல்லி அவர் வந்து பேராசிரியர் CF ஸ்ட்ராங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த ஒற்றையாட்சி தொடர்பான கருத்துக்களை சொல்கின்றார். சரியா, இப்போ இதன்படி ஒற்றையாட்சி தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா மிக ஒற்றையாட்சியின் பண்புகள் தொடர்பாக பேராசிரியர் ஏவி டைசி என்பவர் சொல்றதை பார்க்கலாம். அதே போல பேராசிரியர் CF ஸ்ட்ராங் சொன்னதை பார்க்கலாம். பேராசிரியர் ஹார்மன் ஜே பைபர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒற்றையாட்சி என்றால் என்ன என்ற விடயம் தொடர்பாக வந்து எங்கன கருத்துக்களை குறிப்பிட்டமே பார்க்கலாம். அப்போ இந்த விடயங்களை கொஞ்சம் நீங்கள் பாடமாக்கி கொள்ள வேண்டும். அப்படி பாடமாக்கி எழுதும் பொழுது தான் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த
புள்ளிகளை வந்து நீங்க இலகுவான முறையில பெற்றுக்கொள்ள கூடியதா அமையும். ரைட். அவங்க என்ன பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் இந்த ஒற்றையாட்சி முறையொன்றின் பொதுவான பண்புகளை கொஞ்சம் பார்ப்போம். என்னென்ன பண்புகள்னு சொல்லி இந்த இடத்துல பார்ப்போம். அது மிக முக்கியமானது. பாருங்க, சட்டம் இயற்றுவது தொடர்பான உயர் நிறுவனமான செயற்படும் மத்திய அரசின் சட்டத்துறை பாராளுமன்றாக காணப்படுகின்றது. அதாவது வந்து சட்டம் இயற்றுவது தொடர்பான உயர் நிறுவனமாக செயற்படுவது மத்திய அரசின் சட்டத்துறையான பாராளுமன்றமாகும். அங்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சட்டத்துறை தொடர்பாக கூறப்படுகின்ற பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிர்வாக நடவடிக்கைகளை இலகுபடுத்திக் கொள்வதற்காக உள்ளூராட்சி நிறுவனங்களினால் அதிகார பரவலாக்கம் செய்யப்பட்டிருக்கும். அப்ப நிர்வாக நடவடிக்கைகளை வந்து இலகுபடுத்துவதற்காக இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல குமிந்து காணப்படாது. அதை இலகுபடுத்துவதற்காக என்ன இருக்கும், பிரிக்கப்பட்டு இருக்கும். அப்ப நிர்வாக நடவடிக்கைகளை வந்து இலகுபடுத்திக் கொள்வதற்காக உள்ளூராட்சி ஏன்னா நிறுவனங்களினால் அதிகார பரவலாக்கம் செய்யப்பட்டிருக்கும். உதாரணமாக இலங்கையில் செயற்படும் மாநகர சபை, அதே போல நகர சபை, பிரதேச சபையை சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மத்திய அரசுல வந்து பார்லமென்றம் காணப்பட்டாலும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நிர்வாகத்தை வந்து இலகுபடுத்துறதுக்காக ஒவ்வொரு பிரதேச ரீதியா வந்து அபிவிருத்தி செய்வதற்காக அப்போ மத்திய அரசிடம் வந்து இலங்கையில் காணப்படுகின்ற எல்லா பகுதிகளையும் வந்து நேரடியான முறையில பாத்தீங்கன்னு சொன்னா அங்க அது ஒரு நிர்வாகத்தை செய்ய முடியாத தன்மை காணப்படணும். அதற்காகத்தான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அலகுகளாக பிரிக்கப்பட்டு இங்க நகர சபை, மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபைகளா வந்து பிரிக்கப்பட்டு இருக்கு. அப்ப அந்தந்த மாநகர சபைகள் பெரிய நகரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா மாநகர சபைகள் காணப்படும். உதாரணமாக கொழும்புல சொல்லலாம். அதே போல சிறிய நகரங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நகர சபை காணப்படுகின்றது. அதே போல பிரதேச மட்டங்கள் அபிவிருத்திக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து இந்த பிரதேச சபை காணப்படும். அப்ப இந்த அமைப்புகள் ஊடாக பார்த்தீங்கன்னு சொன்னா குறித்த பகுதியானது குறித்த பிரதேசமானது என்ன செய்யப்படுகிறது, அபிவிருத்தி அடைகின்ற தன்மை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அரசின் இறைமை அதிகாரம் ஓரிடத்தில் அதாவது மத்திய அரசிடம் குவிக்கப்பட்டிருக்கும். அப்ப எல்லா பிரிவுகளும் அது பிரிக்கப்பட்டு இயங்கினாலும் அரசின் இறைமை அந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா யார்கிட்ட இருக்கும், மத்திய அரசு கிட்ட தான் இருக்கும். அப்ப இந்த விடயம் வந்து இங்க வந்து மிக முக்கியமான விடயமான வந்து பார்க்கப்படுகின்றது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்துறை, அதே போல நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை என்னும் அரசின் முத்துறை, இந்த 3 துறையை முத்துறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகாரங்கள் மத்திய அரசிடம் தான் காணப்படும். அப்ப இதெல்லாம் வந்து ஏனைய பிரிவை வந்து இலகுபடுத்துறதுக்காக அமைக்கப்பட்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 3 முக்கியமான துறையும் சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை இந்த 3 விடயங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய அரசிடம் தான் மையப்படுத்தப்பட்டிருப்பது, மத்திய அரசிடம் தான் குவிக்கப்பட்டிருப்பதையும் அந்த அதிகாரங்கள் குவிந்து காணப்படுகின்ற தன்மை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்ப இந்த விடயங்கள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுவாக இந்த ஒற்றையாட்சி முறையொன்றில் காணப்படக்கூடிய பொதுவான பண்புகளை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இறுதியா பார்ப்போம் இந்த ஒற்றையாட்சி முறையினுடைய நன்மை. இதுல என்ன நன்மை இருக்குன்னு பார்ப்போம். ஒற்றையாட்சினா என்னன்னு பார்த்தோம், அதற்குரிய வரைவிலக்கம் பார்த்தோம், அது அறிஞர்கள் கூறிய ஒற்றையாட்சியினுடைய மிக முக்கியமான பண்புகளை பார்த்தோம், அவர்கள் கூறிய வரைவிலக்கத்தையும் பார்த்தோம். இறுதியா பார்க்க போறோம் இந்த ஒற்றையாட்சி முறையினுடைய நன்மை, என்னென்ன நன்மை இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒற்றையாட்சி முறை பல்லின சமூக அமைப்பு இல்லாத நாடுக்கே மிக பொருத்தமானது. சரியா? இம்முறையின் கீழ் இலகுவாக விரைவாக அரசாங்கம் தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். அதாவது பல்லின சமூகம், பல்லினம் சொன்னா எல்லா மதங்களும் எல்லா சமயங்கள் மதங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய சமூக அமைப்பு இல்லாத நாடுக்கு தான் மிக பொருத்தம்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றாங்க. அப்ப மத்திய அரசு, மாநில அரசுகள் எனும் இருவேறு அதிகார நிறுவனங்கள் இன்மையால் அவற்றுக்கிடையில் ஏற்படும் முரண்பாடுகள் இந்த நாடுகளில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைவா இருக்கும். அப்ப வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு இன மத மொழிகளை உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முறை வந்து ஒரு சிக்கல்னு சொல்லப்படுகின்றார்கள். இப்ப தமிழ்நாடை பொறுத்தவரை அது ஒரு மாநிலமா பார்க்கப்படும், இந்தியாவை பொறுத்தவரை. சரியா? இப்ப இலங்கையை பொறுத்தவரை மாநிலம்னா இல்லை, இலங்கையில வந்து மாகாணங்களாக தான் பிரிக்கப்பட்டு காணப்படும். இலங்கையை பொறுத்தவரை சிறிய நாடு தானே, பெரிய நாடுகள் தான் இவ்வாறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்படுகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்றுத்துறையில் நீதித்துறையும் முழு நாட்டிற்கும் பொதுவானதாக காணப்படும். அப்ப நிறைவேற்றுத்துறையும் நீதித்துறையும் பார்த்தீங்கன்னு சொன்னா முழு நாட்டுக்கும் பொதுவானதாக காணப்படுவதா இருக்கு. அப்ப இந்த முறை தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒற்றையாட்சியினுடைய நன்மைகளை நம்ம வந்துங்க பார்க்குறோம். அப்புறம் ரைட். அப்போ நம்ம இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சில விடயங்களை பார்த்துருந்தோம்.
இரண்டாவது பகுதிக்குரிய விடயங்களை பார்த்துருந்தோம். அதுல மிக மிக முக்கியமா பார்க்கலாம் வந்து ஆஹ் அதிகாரத்தை பன்முகப்படுத்தலும், அதாவது பகிர்ந்தளித்தல். அது அதிகாரம்னா என்னன்னு பார்த்தோம். அதை வந்து எவ்வாறு வந்து பன்முகப்படுத்தி பகிர்ந்தளிக்கிறாங்க. ஒரே இடத்துல வந்து அதிகாரம் குவிந்து காணப்படும் பொழுது குறித்த ஒரு விடயத்தை செய்து கொள்ள முடியாத தன்மை காணப்படும். இப்ப பாடசாலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா அதிபர் இருப்பார். அதிபர் கீழே உப அதிபர், பிரதி அதிபர் இருப்பார். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா பகுதி தலைவர்கள், அதற்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா வகுப்பாசிரியர் இருப்பாங்க. அதன் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா பாடாசிரியர்கள் இருப்பாங்க. அதன் பிறகு சிரேஷ்ட மாணவ தலைவன், மாணவ தலைவர் இருப்பாரு. அதன் பிறகு வகுப்பு தலைவர் இருப்பார். அதன் கீழ் மாணவர்கள் இருப்பாங்க. அப்ப இந்த முறையில தான் வந்து பாடசாலை என்ன செய்யுது, நிர்வாக கட்டமைப்புகளாக நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. அப்ப எல்லா அதிகாரங்களும் அதிபரிடம் காணப்பட்டாலும் என்ன செஞ்சிருப்பாரு அவரு, அந்த பாடசாலை நிர்வாகத்தை வந்து இலகுவான முறையில கொண்டு செல்வதற்காக பாத்தீங்கன்னாமா என்ன செஞ்சிருப்பாரு, பல்வேறு வேலைகளை பகிர்ந்து அளிச்சிருப்பாரு. அப்ப அஹ், பகுதி தலைவர்களுக்குரிய கடமை இருக்கும், உப அதிபர் பிரதி அதிபருக்குரிய கடமை இருக்கும், அஹ், மற்ற இந்த யார் நம்மட வகுப்பாசிரியர்களுடைய கடமைகள் பிரிக்கப்பட்டிருக்கும், பாடாசிரியர் கடமை பிரிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் பாத்தீங்க சொன்னா இலகுவான முறையில அந்த நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்காகத்தான். ஓகேவாம்மா? ரைட். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சமஷ்டி ஆட்சி, ஒற்றையாட்சி முறை அதன் நன்மைகள் தொடர்பா பார்த்திருந்தோம். இறுதியாக வந்து அந்த ஒற்றையாட்சியினுடைய அதிகார பன்முகப்படுத்தல் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பாகவும் இறுதியா பார்த்திருந்தோம். இதோட சேர்த்து ஒற்றையாட்சியுடைய நன்மைகள், அறிஞர்கள் கூறிய அந்த கூற்றுகள், அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒற்றையாட்சி முறையுடைய நன்மைகள் தொடர்பா இறுதியா பார்த்தோம். அப்ப இன்றைய தினம் பார்த்த விடயம் அம்மா உங்களுக்கு விளங்குச்சாம்மா? ஓம் சார் விளங்கிச்சு. ஓகே. ஒரு சில விடயங்களை கொஞ்சம் சுருக்கமான முறையில பார்த்திருந்தோம். சரியா? அப்ப அடுத்த அடுத்த கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த மாகாண மட்டம், மாகாணம் தொடர்பான விடயங்களை வந்து மாகாண சபைகள் தொடர்பான விடயங்களை வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். அப்ப இன்றைய தினம் இணைந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. ஓகேம்மா, குட் நைட். சார் அந்த கேள்விகளை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிடிஎஃப். என்னம்மா இந்த பிடிஎஃப் ஓ சார். ஓகேம்மா. அதான் தாரம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னாமா, உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்க என்ன செய்யுங்க, அஹ், விளங்கப்படுத்தும் பொழுது கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேம்மா, ஓகே நான் சார். ஓகேம்மா, நன்றி. ஓகே சார். தேங்க்யூ சார். காட் ஓ, பிளஸ் சார். குட் நைட். குட் பை.